Hare Krishna. Namo Guru Maharaj இப்ப பேசுவார் பிரபு. Guru Maharaj இப்ப பேசுவார். Vishnupadaya Krishna Prishtaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Iti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvi Sesa Sannavadi Paschatya Deshatarine Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadhara Sridhasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Namo Krishna Yadavaya Namaha Gopal Govinda Ram Srivadasudha Mokakaroti Vachalam Pangam Langayate Yachitataman Mande Sri Gurum Dinatarinam Paramananda Madhavam Sri Chaitanya Vishwara Hare Om Tat Sat Hari Om Tat Sat. Hare Krishna. Balaram Hare Krishna. Govinda. Sat. What's your, I heard you have, this is your 200th Yeah. day of Tamil Bhagavatam class. பலராம் கோவிந்த பிரபு, நான் கேள்விப்பட்டேன், அதாவது இன்னைக்கு வந்து உங்களோட 200வது பாகவதம் சொற்பொழிவு வகுப்பு நடக்குதுன்ட்டு. Yes, Maharaj. எஸ் ஸ்ரீல குரு மகாராஜ். So I'm very happy that you're having regular Srimad Bhagavatam class. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த மாதிரி பாகவதம் வகுப்பு வந்து நடத்துறீங்கன்ட்டு. Bhagavatam is the ripened fruit of the Vedic tree. பாகவதம் வந்து வேத மரத்தோட பழுத்த பழமாகும். And by reading the Bhagavatam, one gets special mercy. பாகவதத்தை வந்து அத்தியாயனம் பண்ற மூலயமா வந்து நம்மளுக்கு ஒருவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான கிருபை கிடைக்கிறது. And so, even if one keeps a Bhagavatam in the house, all the principal devas come and offer respect. யார் அவங்களோட கிரகத்துல வந்து பாகவதத்தை வச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுல வந்து முக்கியமான தேவர்கள் வந்து இருப்பாங்க. அவங்களோட மரியாதையை செலுத்துவாங்க. Bhagavatam actually tells all about devotional service to Krishna and his extensions. பாகவதம் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணருக்கும் மற்றும் அவருடைய அவதாரங்கள் மற்றும் விஸ்தாரங்களுக்கும் உண்டான பக்தியை மட்டுமே பேசுறது. It says, if you read in the 4th canto, the pastime of King Prithu. 4வது ஸ்கந்தத்துல வந்து பிரித்து மகாராஜரை பத்தி இருக்கு. That read that 3 times and not only will you go back to Godhead. நீங்க அதை 3 வாட்டி படிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து பகவான் கிட்ட சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் But if you're a king, you become an emperor. நீங்க ஒரு ராஜாவா இருந்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு சக்கரவர்த்தி You ஆயிருங்க. don't have children, you'll have many children. உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. If you're a businessman, you'll make a lot of money. நீங்க வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்தீங்கன்னாக்கா நிறைய பணம் உண்டாக்குவீங்க. So, reading the history of Prithu Maharaj, the Bhagavatam gives various benefits.
பாகவதத்துல இருக்கிற பிரித்து மகாராஜரோட வரலாறை நீங்க படிக்கிற மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மை உண்டாகுது. And he and his wife Archie went back to the spiritual world. அவரும் அவரோட தர்ம பத்தினியான அர்ச்சியும் வந்து வைகுண்டத்துக்கு திருப்பியும் போனாங்க. Although Devahuti, she was the mother of Kapil Muni. தேவஹுத்தி வந்து கபில் முனிவரோட அம்மாவா இருந்தாங்க. She went back to Godhead. அவங்களும் வந்து வைகுண்டத்துக்கு திருப்பியும் போனாங்க. Guru Maharaj, he became he got special mercy of Lord Krishna. துருவ மகாராஜுக்கு வந்து பகவானோட விசேஷமான கிருபை கிடைச்சிச்சு. And he was a king for 36,000 years. அவர் வந்து 36,000 வருஷத்துக்கு ராஜாவா இருந்தார். Then Satyayuga, people would live for 100,000 years. சத்தியுகத்துல இருக்கிற மக்கள் வந்து 1,00,000 வருஷத்துக்கு வந்து வாழ்வாங்க. Then he and his mother, Sanditi Devi, went back to the spiritual abode. அவரும் அவரோட தாயாருமான சுனிதி தேவி அவங்களும் வந்து பகவானோட தாமத்துக்கு திருப்பியும் போனாங்க. I think Dhruva Maharaj, he lives on the planet of Vishnu in the material world. பார்க்க போனாக்கா துருவ மகாராஜ் வந்து விஷ்ணுவோட இந்த ஜட உலகத்துக்குள்ள இருக்கிற விஷ்ணுவோட லோகத்துல இருக்கார். The whole Bhagavatam is filled with this of various histories. பாகவதம் வந்து இந்த மாதிரி நிறைய விதமான வரலாறுகளை கொண்டு இருக்கு. How a spiritual world descended on earth during Krishna's appearance. கிருஷ்ணரோட அவதாரத்தோட காலகட்டத்துல எப்படி வந்து இந்த ஆன்மீக உலகம் வந்து இந்த பூமிக்கு வந்தது அதுவும் இருக்கு பாகவதத்துல. So Vrindavan is the most sweet. பிருந்தாவன் வந்து ரொம்ப மதுரமான ஒரு இடம். Mathura is very sweet. மதுரா வந்து ரொம்ப மதுரமான இடம். And Dwarka is sweet. துவாரகா வந்து மதுரமான இடம். What canto have you got up to in 200 days? வாட் கேண்ட் எந்த பாகவதத்துல எத்தனாவது ஸ்கந்தத்துல நீங்க இப்ப இருக்கீங்க? 200வது நாள் அப்ப பிரபு. We are in the 8th canto. We are leading Vaman Leela. Vaman. Srila Guru Maharaj, they are on the 8th canto and they are reading Vaman Leela. We go through one chapter summary. with Vishwanath Chakravarti Thakur and Sridhara Swami commentary. Every day they go through one chapter summary by looking at Sri Vishwanath Chakravarti Thakur and Sridhar Swami's commentaries with the reference. Read one summary chapter every day. So நீங்க வந்து ஒரு சாப்டரோட சம்மரி தான் டெய்லி பண்றீங்களா பிரபு? ஒரு சாப்டர் பண்ணுவோம் பிரபு. நைட் ஒரு சில சமயம் வந்து சாப்டர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. If chapter is very big, then we go to for 2 days or 3 days according to the chapter size. If the chapter is too large, then it takes like 2 or 3 days for them to complete it. You don't discuss verses. So you don't discuss the verses? We go through verses, but we go like a sequence, how the connection is happening from one verse to another verse, and what is the important point in that verse. So you go through the verses only. That means, I mean, with the reference to Vishwanath Chakravarti Thakur and Sridhar Swami's commentary, go through all the verses, right? Yeah, with Prabhupada commentary also means we take. Yeah, they go through all the verses, but in the purports they take important points, Guru Maharaj. Srila Guru Maharaj, sorry. How many days do you think it will take you to finish the whole 12 canto? How many days you'll think it will take to finish the whole 12 cantos? Maharaj, just now for this 177 chapters, we took like 200 days. Now we are just halfway. Now we have some more like 150 or 160 chapters. So maybe another 200 days it may take, because
the 10th canto is very big and 11th canto is full of philosophical points. So we may go more further, like 250 or 300 sessions for this. So Srila Guru Maharaj, now only they have come up to the half of the whole Bhagavatam, which is like 177 chapters, right, Prabhu? Yes. Yes, yes. So they have 150 chapters more, and the 10th canto is extremely large, and 11th canto is filled with philosophical points. So it might take more time, Srila Guru Maharaj. We may go Another 200 more days. 200, 300 more. 200 or 300 more days, Srila Guru Maharaj. Last time Guru Maharaj came on 108th day and he blessed us. So with his strength, we are able to continue this now. You visited them last time on the 108th day. So you blessed them. And by your blessings, everything is going on very nicely. They've been able to continue the whole program very nicely. So very nice that you're doing this Bhagavatam Yagya. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இந்த பாகவதம் யக்ஞம் பண்றது. Bhagavatam, as I said, it's the ripened fruit of the Vedic tree. பாகவதம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது வந்து அது வேதத்தோட பழுத்த பழமாகும். Vyasdeva had written the 17 Puranas, வியாசதேவர் வந்து இதர 17 புராணங்களையும் வந்து ஏற்றினார். 108 Upanishads, 108 உபனிஷதங்களையும் அவர் தான் எழுதினார். and 4 Vedas, 4 வேதங்களையும் அவர் தான் தொகுத்தார். Mahabharata, மகாபாரதத்தம் அவர் தான் எழுதினார். Vedanta Sutra. மற்றும் வேதாந்த சூத்திரமும் அவர் தான் இயற்றினார். But he was still not feeling satisfied. ஏன்னா அவருக்கு வந்து திருப்தி இல்லாம இருந்தது இவ்வளவு எழுதியும். Then Narad Muni, his Gurudev, told him that he should write one book completely dedicated to devotional service. அப்புறம் அவரோட குருவான நாரத முனி வந்து அவருக்கு கட்டளையிட்டார், அதாவது வந்து பக்தி யோகத்தை மட்டும் கொண்ட ஒரு கிரந்தத்தை நீங்க எழுதணும்ட்டு. Then he wrote the Srimad Bhagavatam. தென் அவர் அது முடிஞ்சு அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். And since he wrote it after the Vedanta Sutta or Brahma Sutta, அதாவது அவர் வந்து வேதாந்த சூத்திரா இல்ல பிரம்ம சூத்திரத்தை ஏற்றிய பிறகு இந்த பாகவதத்தை அவர் எழுதினால it's a natural commentary இது வந்து of the Vedanta Sutra. இது வந்து வேதாந்த சூத்திரத்துக்கு வந்து இயற்கையான பாஷ்யமாகும். So very auspicious that you're all reading and hearing a Srimad Bhagavatam. இது ரொம்ப மங்களமயமான ஒரு விஷயம். நீங்க பாகவதத்தை வந்து படிக்கிறீங்க, பாகவதத்தை வந்து ஸ்ரவணம் பண்றீங்க. Nandi. நன்றி. Thank you very much. Thank you very much. Keep going. Keep going. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. Hare Krishna Maharaj. By Balram Prabhu's mercy, I started this Bhagavatam during this lockdown, and by his mercy also I got your grace association. Otherwise, for me, I am an insignificant person. To approach you, it is impossible. But due to this service, now Balram Prabhu, through Balram Prabhu, I got your association and blessings also. So I just seek the same blessing to continue this reading and do this service as long as I can in this So program. Guru Maharaj is saying that by Balram Prabhu's mercy and your blessing, through Balram Prabhu's mercy, he got your association. So he's seeking a blessing so he can continue further. My blessings to all the devotees who are participating. My blessings to all the devotees who are participating. என்னோட ஆசீர்வாதங்கள் எந்தெந்த பக்தர்கள் வந்து இதுல வந்து பங்கெடுத்திருக்காங்க உங்களுக்கு. Thank you, Maharaj. Guru Maharaj. Radha Krishna Matir Ruhu. ராதா கிருஷ்ணேர் மதிர் ருஹு. Ashirvadam. ஆசீர்வாதங்கள். Vanakkam. வணக்கம்.
Jai Srimad Bhagavatam ki jai. Jai Shrimad Bhagavatam ki jai. அவ்வளவுதான். மகாராஜ். Okay. Thank you, Balram Govinda Prabhu. Thank you, thank you. பிரபு தமிழ் மொழிபெயர்ப்புல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிச்சுக்குங்க. இல்ல கரெக்டா இருந்தது. எல்லாம் சரியா இருந்தது. ரொம்ப சரியா இருந்தது. கணேஷாம் பிரபு, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you. I sometimes visit your temple. நான் சில நேரங்கள்ல வந்து உங்க கோவிலை வந்து யூடியூப் மூலியமா வந்து சந்திக்கிறேன். Thank you, Gurumar. Sometimes you update your deity darshan. சில நேரத்துல வந்து நீங்க வந்து உங்க பகவான் கோவில்ல இருக்கிற பெருமாளோட தரிசனத்தை வந்து நீங்க வந்து அப்டேட் பண்றீங்க. Yes. If you regularly update, I'll regularly visit. நீங்க சில நேரம் தான் பண்றீங்க. ஏன்னா நீங்க அடிக்கடிக்கு பண்ணீங்கன்னாக்கா வந்து குருமராஜ் தினமும் பண்ணீங்கன்னாக்கா குருமராஜ் தினமும் வந்து உங்க Okay. கோவில்ல இருக்கிற விக்கிரகங்களோட தரிசனத்தை எடுத்துக்குவார். Okay. So, How many people are attending the classes? எத்தனை பேர் வந்து இந்த வகுப்புல வந்து பங்கெடுக்கிறாங்க? Maharaj, in the beginning days when there was a lockdown, we had around 200 devotees. But now, since there is open of lockdown, we have around 80 to 100 devotees coming regularly every day. During the lockdown, they had 200. Now, after the lockdown have been lifted, they have 80 to 100 regular participants. 5 days in a week, evening 8 to 9 o'clock. Monday 5 days in a week, evening 8 to 9. You should have both physical and virtual. You should have both physical and virtual. நீங்க வந்து physical எப்படி சொல்றது? நேரடியாகவும் நேரடியான People who வகுப்பு. can't come physically, they should attend virtually. யாரெல்லாம் வந்து நேரடியா வர முடியாதோ அவங்க வந்து virtually பங்கெடுக்கணும் Zoomல. we have both. In the morning time, we have Bhagavatam at temple, but this is like a course. It's like a Bhagavata In the Shastra morning course. they have Bhagavatam lecture in the temple as a part of the morning sadhana. Evening it is like a course that they are taking. Evening it's like a course, COURSE course that they are taking. So it'd be nice if everyone can get the Bhakti Shastri degree. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் பக்தி சாஸ்திரி இருந்ததுனாக்கா it will be nice if everyone can get the bhakti shastri degree. Yes, Maharaj. Maharaj, I was studying with Gopi Paranadhana Prabhu in Govardhan. So he calls his Bhagavatam as Bhagavata Shastri. So we kept this name as Bhagavata Shastri just for Bhagavatam alone. He is a student of His Grace Gopi Pranadhana Prabhu, your god brother. So Gopi Pranadhana Prabhu desired to name this course as Bhagavat Shastri. So following the footstep of his mentor, he has named it as Bhagavat Shastri. Well, I think he's not with us anymore, right? Yeah, he's not with us, but yes, but he have desired that. But we have Bhakti Shastri also going on, separate classes for devotees whoever is interested. Harila Prabhu. Harila Prabhu has done one One course group. already. Harila Prabhu has taught them once. One unit he has taken in Bhakti Shastri. Bhakti Shastri. Yes. Because to take second initiation, I require that one should normally have Bhakti Shastri. In order, if second initiation, Brahmana Diksha எடுக்கணும்னா குருமாரா சொல்றார் அவங்களுக்கு பக்தி சாஸ்திரி இருக்கணும்னு. Okay. Yes. And the Guru, Bhaktisiddhanta. If you want to become, if you are a guru, நீங்க குரு ஆகணும் ஆசைப்படுறீங்கனாக்கா பக்தி வேதாந்தா எடுத்துக்கணும் அப்படி. You want to serve. They want to serve instead of becoming a guru. That's what he says. That's a service. It's a service. Being a guru is a service. குருவா இருக்கிறதே ஒரு சேவை.
Hare Krishna Thank you, Maharaj Maharaj. is very, very grateful to you because in this busy schedule you gave us this time and this like Krishna's appearance. Krishna in Bhagavatam we find every place. If you want to understand Lord, then you should take lotus dust from Lord devotees' feet. So without sadhu sangha, it is impossible to get Krishna. So now we got you. We have confidence that whatever we are doing is in a proper place, proper position. Krishna is pleased. Prabhu saying that in every pages of the Bhagavatam, we see that it is mentioned by having the dust from the lotus feet of a Vaishnava, you can get Krishna, you will get all the success. So Prabhu is saying that you have blessed them now, so they are very confident that they will be successful in completing this whole course. So Balram Govinda Prabhu, we are ending this. இப்போ நாங்க இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். ஏன்னா குருமாஜோட அடுத்த கிளாஸ் இருக்கு. Correct, correct. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. ஹரே Hare கிருஷ்ணா. Krishna Prabhu, Nandri Vanakkam. Guru Maharaj. Vishal Jai Pataka Swami Maharaj ki Jai ho. Prabhupada ki Jai ho. Thank you. குருமாஜ் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். Blessings to all of them. Ashirvadam. Asirvadam. ஹரே கிருஷ்ணா எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். எல்லாரும் இந்த பாகவத பிரவாகத்தினுடைய 200வது நாள் நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பா சொன்ன மாதிரி இன்னைக்கு மகாராஜ் வந்தது என்ன என்ன அறிகுறி காட்டுது அப்படின்னா, இப்ப பரீட்சித் மகாராஜ் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாருன்னா ரொம்ப குழம்பிட்டு இருப்பார். நான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பிட்டு இருப்பார். குழம்பிட்டு இருக்கும்போது அப்பதான் சுகதேவ் கோஸ்வாமி வருவார். வந்த பின்னாடி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன சந்தோஷப்படுவார் அப்படின்னா, உண்மையில கிருஷ்ணர் எனக்கு கருணையை தான் காட்டியிருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, நான் தப்பு பண்ணியிருந்தேன், நான் பாபம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு இருப்பேன். ஆனா எனக்கு இப்ப என்ன கிடைச்சிருக்கு, பக்தருடைய சங்கம் கிடைச்சிருக்கு. பக்தருடைய சங்கம் கிடைச்சதுனால உண்மையில நான் இது வந்து கிருஷ்ணனுடைய ஏற்பாடுதான், நான் தன்யோஸ்மி அப்படின்னு சொல்லுவார். அது போல நம்மளும் ஏதோ ஒரு வகையில இந்த பாகவத்தை தொடங்கணும். சோ பாகவதம் தொடங்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிருக்கார் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பக்தர்களுடைய வருகையினாலதான். சோ பக்தர்கள் வருகையினால நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம செய்யக்கூடிய காரியம் ஏதோ ஒரு வகையில கொஞ்சமாவது கிருஷ்ணரை திருப்திப்படுத்திருக்கு, பிரபுபாத திருப்திப்படுத்திருக்கு அப்படின்ட்டு.